கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 60 கேள்விகள் கேட்டு இந்த வேலைகளை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் இது சாத்தியமா, சாத்தியம் இல்லையா? திமுக இருக்கிற வரை சாத்தியம் இல்லை. அதுவே ஒரு ஜாதி கட்சி, சாதி கட்சி மட்டுமல்ல, சாதிகளின் கட்சி. ஆனா கேட்டால் நாங்கள் சாதிகளை பார்க்க மாட்டோம், திராவிடம் எல்லாம் பிராடுகள், பித்தலாட்டங்கள். நீ சாதிவாரி கணக்கெடுப்பு எங்க தைரியம் இருந்தா, தில்லு இருந்தா நடத்தி பார்க்கலாம். ஆக இன்னைக்கு கர்நாடகா ஒரு சமூக நீதி மாநிலமாக மாற இருக்கிறது. சமூக நீதி மாநிலமாக மாற்றம் செய்வதற்கு காங்கிரஸ் துடிக்கிறது. இது திமுகவுக்காக பண்ணலையா, இல்ல திமுகவின் முக்கிய குடும்பங்களுக்காக பண்ணலையா? இப்படி குறுநில மன்னர்கள் தீர்மானிக்கிற இடத்தில் தான் இந்த சாதிகளின் கட்சியாக விளங்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்திருப்பதை நான் பார்க்க முடியுது. அதனால இங்க சாதிவாரி கணக்கெடுப்பு திமுக இருக்கிற வரை நடக்காது. ஒருவேளை இந்த மண்ணை ஆள்வதற்காக போராடுகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியாரோ அல்லது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய தோழர் விஜய் அவர்களோ இந்த களத்தில் முதல்வராக வந்தால் மட்டும்தான் சாதிவாரி கணக்கெடுப்பை உருவாக்க முடியும்னு நான் நம்புறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தால், நான் இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கவா? 69% இடஒதுக்கீடுன்னு சொல்றாங்கல்ல, ஆமா, மீத 31% யாரு பின்பற்றுவாங்க? இடஒதுக்கீடு பிரச்சனையை மையமாக வைத்து தமிழ்நாட்டு அரசியலை இவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் திராவிட முன்னேற்ற கழகம் காணாமல் தோற்கடிக்கப்படும் என்பது வரலாற்று உண்மை. ஒரு 30 பேர் கொண்ட குடும்பத்துக்குள்ள முதலமைச்சர், துணை முதலமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு 3-4 பேர், சட்டமன்ற உறுப்பினர்கள் வேற, இது இல்லாம அந்த குடும்பத்துக்குன்னு அல்ஜா குல்ஜா வேலையெல்லாம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் அதிகாரத்தில் பதவி. இதுதான் நீங்கள் சொன்னீங்கல்ல, ஏன் கணக்கெடுக்க மாட்டாங்க? கணக்கெடுத்துனா மாட்டினாங்க. இந்த தாழ்த்தப்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆனால் அதிகபட்சம் கொடுக்குற தொழிலாளர் நலத்துறை கொடுத்தாங்க, ஆதி திராவிட நலத்துறை கொடுத்தாங்க. ஏன் நிதித்துறை கொடுங்க, ஏன் போக்குவரத்து துறையை கொடுங்க, ஒரு பொதுப்பணித்துறையை கொடுங்க, ஒரு பொதுப்பணித்துறை. ஏன்னா அதெல்லாம் கொடுத்து அவன் சம்பாரிச்சா நம்மளை கேள்வி வைப்பான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப காலமாகவே தமிழ்நாட்டில் கேட்குறது நிறையா, திமுகவை தாண்டி மற்ற கட்சிகள் எல்லாம் கேட்குறது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் திமுக இப்போது வரை இல்லை, அது ஒன்றிய அரசு எடுக்கும், மத்திய அரசு எடுக்கும்னு அங்கே தான் பள்ளிகளை தூக்கி போடுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 60 கேள்விகள் கேட்டு இந்த வேலைகளை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் இது சாத்தியமா, சாத்தியம் இல்லையா? திமுக இருக்கிற வரை சாத்தியம் இல்லை. அதுவே ஒரு ஜாதி கட்சி, சாதி கட்சி மட்டுமல்ல, சாதிகளின் கட்சி. திமுகவா? ஆமாம். மாவட்ட செயலாளர் யார் அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு ஏற்ற. ஆனால் கேட்டால் நாங்கள் சாதிகளை பார்க்க மாட்டோம், திராவிடம் எல்லாம் பிராடுகள், பித்தலாட்டங்கள், ஏமாற்றுபவர்கள், தமிழ்நாட்டை சுரண்டி கொளுத்தவர்கள். நீ சாதிவாரி கணக்கெடுப்பு எங்கள் தைரியம் இருந்தா, தில்லு இருந்தா நடத்தி பார்ப்போம். தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய தோழர்னு சொல்லணும் சித்தராமையா. இன்னைக்கு கர்நாடக மாநிலத்தில் அந்த விஷயங்களை கொண்டு வருகிறார் என்றால் அவர் பெரியாருடைய கொள்கைகளை உள்வாங்கியவர், பெரியாருடைய சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டவர். ஆகையால் அங்கே இடஒதுக்கீடை பின்பற்றணும் முழுமையா. இன்னொன்று தெரியுமா, தமிழ்நாட்டை விட மோசமாக சாதிவெறி கொண்ட மாநிலம் கர்நாடகா. ஆனால் கர்நாடகாவில் இன்னைக்கு சாதிவெறி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதற்கு காரணமே தந்தை பெரியார் தான். அவர் போட்ட விதை இன்னைக்கு கர்நாடகாவில் சித்தராமையா மூலமாக தூவப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பாக துணை முதலமைச்சர் சிவகுமார் என்னென்னமோ காய் நகர்த்தி பார்த்தார். பட் அது எடுபடலை. ஏன்னா அங்கே பூர்வீக குடிகளாக வாழ்கிற இருளர், சாம்பவர், அது மட்டுமல்ல லிங்காயத்தார் என்பது இன்னைக்கு பெரிய சமூகமாக மாறி இருக்கு. சோழகர், இன்னும் நிறைய சமூக கட்டமைப்புகள், மலைவாழ் மக்களுடைய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கும் அங்கே ஆளுகிற அரசுகள் மக்களை கண்டுகொள்ளவில்லை. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பிற்கு பிறகுதான் மலைவாழ் மக்களுடைய வாழ்வியலையே கொஞ்சம் புதுப்பிக்க முடியும் என்றே நான் கருதினேன். அதைத்தான் இன்னைக்கு அந்த நாட்டினுடைய அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கையில் எடுத்திருக்கிறாரு. ஆக இன்னைக்கு கர்நாடகா ஒரு சமூக நீதி மாநிலமாக மாற இருக்கிறது. சமூக நீதி மாநிலமாக மாற்றம் செய்வதற்கு காங்கிரஸ் துடிக்கிறது. நமக்கு எதிரான இயக்கம் தான், என் இனத்தை அழித்த இயக்கம். ஆனால் இன்றைக்கு ராகுல் காந்தியை நாம் வேறு பார்வையில் பார்க்கிறோம்.
எப்படி பார்வை? அவருடைய அப்பத்தா பார்வையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ராஜீவ்காந்தி பார்வை என்பது நம் இனத்துக்கு எதிரானது. அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, ராஜீவ்காந்தி செத்த 3வது நிமிடத்தில் விடுதலை புலிகள் தான் கொன்றார்கள் என்று பூர்வாங்க விசாரணை தொடங்குவதற்கு முன்பாகவே சுப்பிரமணிய சாமி எப்படி அறிவிக்க முடிந்தது? அன்னைக்கு உள்துறை அமைச்சர் அவர், சந்திரசேகர் பிரதமர். எந்த ரூபத்தில் நீங்கள் அறிவிச்சிங்க? அந்த பழி இன்றும் தொடர்கிறது. நாங்கள் இப்பொழுது ராகுல் காந்தியை பார்க்கிற பார்வை என்பது வேறு. எம் தேசிய தலைவன் ஏதோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு அதை கவனித்துக் கொண்டிருப்பார் என்றே நான் நம்புகிறேன். ராகுல் காந்தியை நாங்கள் இந்திரா காந்தி பார்வையில் பார்க்கிறோம். நான் கேட்குறேன், இன்னைக்கு கர்நாடக மாநிலத்தில் புதிய அரசியல் மாற்றத்திற்கான உருவாக்கத்தை தொடங்கி இருக்கிறார் என்றால் காங்கிரஸ் பேரியக்கம் கர்நாடகாவில் தந்தை பெரியாருடைய சிந்தனைகளை போதித்திருக்கிறது, படித்திருக்கிறது. அதனால் அங்கே சாதிவாரிய கணக்கெடுப்பு இன்னைக்கு நடத்தப்படும்ட்டாங்க. அங்கே இருவரும் சாதிய கட்டமைப்பு, லிங்காயத்தார் சமூகம், கவுடா சமூகம். இந்த 2 சமூக கட்டமைப்பை தாண்டி தான் மற்ற சமூகங்கள் அங்கே இன்னைக்கு வர போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் சமூக தலைவர்கள் அங்கும் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை போல வெறித்தனமாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை காட்டிலும் பல மிகுந்ததாக சாதி வரியில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் பண்ண முடிஞ்சதை தமிழ்நாட்டில் ஏன் பண்ண முடியலை? இப்போது வரை ஏன் சாத்தியம் இல்லை? அதான் நான் முதவே சொன்னேன், திமுக சாதிகளின் கட்சி. ஆகையால் அவர்கள் பண்ண மாட்டாங்க. இது திமுகவுக்காக பண்ணலையா, இல்ல திமுகவின் முக்கிய குடும்பங்களுக்காக பண்ணலையா, இல்ல எல்லாருடைய விமர்சனமும் அதுவா தான் இருக்கு? நல்ல கேள்வி நீங்க வைக்கிறீங்க. உங்களை நான் இந்த விஷயத்துல எப்படி எனக்கு மெய்சிலித்த கேள்வி இது. இந்த குறுமன்னர்கள்னு சொல்லுவாங்கல்ல, இந்த குறுமன்னர்கள் மாவட்டந்தோறும் இருக்கிறாங்க திமுகவில். எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன்னே, இப்போ திருச்சின்னா KN நேரு, அப்படியே நீங்கள் கடலூர்னா MRK பன்னீர்செல்வம், அப்படியே புதுக்கோட்டைக்கு போனீங்கன்னா 2 குறுநில மன்னர்கள் இருக்காங்க, பிரிச்சுக்கிட்டாங்க. ஒன்று கிழக்கு மேற்குன்னு பிரிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு பக்கம் ரகுபதினு ஒரு குறுநில மன்னர், இந்த பக்கம் இன்னொரு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, அவர் ஒரு குறுநில மன்னர். இப்படி ஒவ்வொரு குறுநில மன்னர்களுடைய பார்வை, அந்த குறுநில மன்னர்களால் தான் இந்த சாதிகளின் கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய இழப்பீடு இந்த தேர்தலில் வளர்ப்போம். வேங்கவேல் மலர்நீர் கலந்த விவகாரமும் அந்த குறுநில மன்னர்கள் தான் கையாண்டார்கள். தீவெட்டிப்பட்டி கோயில் பிரச்சனையா இருந்தாலும் அங்கே இருக்கிற குறுநில மன்னர் தான் அதை கையாண்டார், முத்துசாமி. அப்படியே திரௌபதி அம்மன் கோவில் பிரச்சனையா இருந்தா அங்க ஒரு குறுநில மன்னர் இருந்தார், இப்ப அவர் இல்ல, பொன்முடின்னு ஒருத்தர். ஆமா, அவர் அதை கவனிச்சுக்கிட்டார். இப்படி குறுநில மன்னர்கள் தீர்மானிக்கிற இடத்தில் தான் இந்த சாதிகளின் கட்சியாக விளங்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்திருப்பதை நாம் பார்க்க முடியாது. அதனால இங்க சாதிவாரி கணக்கெடுப்பு திமுக இருக்கிற வரை நடக்காது. ஒருவேளை இந்த மண்ணை ஆள்வதற்காக போராடுகிற 2 இயக்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியாரோ அல்லது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய தோழர் விஜய் அவர்களோ இந்த களத்தில் முதல்வராக வந்தால் மட்டும்தான் சாதிவாரி கணக்கெடுப்பை உருவாக்க முடியும்னு நான் நம்புறேன். ஏன்னா இனி வரும் காலங்களில் அது கட்டாய தேவையாக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதி பேசணும்னு சொல்லுவீங்க, அது பித்தலாட்ட சமூக நீதி நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கு அதனால தான் அந்த கட்சி அப்பனுக்கும் மகனுக்குமான கட்சியாக மாறி போய் இருக்கிறது. வரலாறு எப்போதுமே ஹிஸ்ட்ரி ஷோஸ் திமிவே, தலைவன் சொன்ன வார்த்தை அது. வரலாறு வழிகாட்டியாக இருக்கிறவரை எவராலும் வெல்ல முடியாது. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு தைரியம் இருந்தால், தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், உண்மையிலேயே நீங்கள் பெரியாருடைய கொள்கையை கடைபிடிச்சிங்க அப்படின்னு அண்ணாவை விட்டுருங்க. அவர் யாரும் எதுனா ஒன்றே குலம் ஒருவனே தேவம்பார், அதுக்கப்புறம் வெண்மணியில் தீ வச்சு கொளுத்துவார், அது வேற. ஆனால் நாங்கள் எல்லா மக்களுக்கும் ஒற்றுமையாக நான் பார்க்குறோம். நாங்கள்லாம் தமிழர்களை தாண்டி நாங்கள்லாம் திராவிடர்கள் அப்படின்னு திமிரித்தனமாக பேசுகிற இந்த தில்லு முள்ளு கட்சி திமுக தைரியம் இருந்தால், தெம்பு இருந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லுங்க பார்ப்போம். நடத்த மாட்டாங்க. நடத்தினா அவங்களுக்கு தான் பேராபத்து, அந்த கட்சி தோக்கும். அது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாட்டினாலும் திமுக படுதோல்வி அடைய போகுது உறுதி, எழுதி வச்சுக்கோங்க. நடத்தினாலும் வெற்றி வராது, ஏன்னா அவங்க நடத்த மாட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தால் இங்கே இருக்கிற அன்றாடங்காய்ச்சி ஏழை எளிய மக்கள் பலனடைவார்கள். அவன் வாரி சுருட்டி கொள்ளையடிப்பதிலே குறிக்கோளாக இருக்கிறவனுக்கு எப்படிங்க சாதிவாரி கணக்கெடுப்பு முறைக்கு வருவாங்க? நான் கேட்குறேன். நான் இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கவா? 69% இடஒதுக்கீடுன்னு சொல்கிறாங்கல்ல, ஆமாம், மீத 31% யார் பின்பற்றுறான்? திமுக கேள்வி கேட்க சொல்லுங்க பார்ப்போம். பொதுப்பட்டியலில் கொண்டாந்துக்கிறாங்களா 31%? ஆமாம், 31 ஓப்பனில் கொண்டாந்துங்களா? 31 ஓப்பன்லே ஆதிக்கம் செலுத்துவது, அதிகமாக பலன் பெறுவது ஆரிய கூட்டம் தான். அதனால தான் அவன் 10வது படித்தாலும் உயர் பதவிக்கு போகிறான். உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு தலைமை நீதியரசர் அவர்கள் மரியாதைக்குரிய ஹவாய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு அங்கே இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் சொல்லிட்டார். உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கே ஆடி போகிறான், அதிர்றான்.
நீங்கள் எல்லா இடத்திலும் இடஒதுக்கீடை பின்பற்றுங்கள், மிக சிறந்த ஆட்சி இந்தியாவில் கொடுக்க முடியும். அது எல்லா அம்பேத்கருடைய ஆட்சியாக இல்ல இருக்கு. எல்லா இடத்திலும்னா ஆட்சியிலும் சொல்றீங்களா? எல்லாமே ம். இடஒதுக்கீடு கொடு. என்னப்பா தமிழ்நாட்டை பொறுத்தவரை பறையர்கள் எம்எல்ஏக்கள், ஆனால் அப்படி நீங்க இடஒதுக்கீடு கேட்கறீங்க, ஒரு பக்கம் விசிகா சேர்ந்த திருமாவளவன் அவர்கள் எங்களுக்கு இது போதும்ன்ற நிலைமையிலே நிக்கிறாரு. இல்லை விசிகாவை நீங்கள் சாதி கட்சி அப்படிங்கிற எண்ணத்தோட பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த கேள்வி வருது. இல்ல அவர் சில அந்த மக்களின் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு கட்சியாக தானே பார்க்கப்படுது. அப்படியெல்லாம் நான் பார்க்குறது அது ஒரு பொதுவான கட்சின்னு தான் பார்க்குறேன். அதனால தான் ஆளூர் சார்னவாஸ், எஸ் பாலாஜி போன்றவர்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. தங்கை ஸ்ரீமதி மரணத்திற்கு மிக உயர்ந்த ஓங்கி குரல் எழுப்பிய தலைவன் திருமா. நான் அவரை வந்து பேச முடியாது. ஏன்னா நீங்கள் பார்க்குற அதுக்கு வந்து நீங்கள் அந்த என்ன பூவை மூர்த்தியாரா என்ன ஜெகன்மூர்த்தி அவரை பாருங்க. அந்த அந்த சமூகத்துக்கு அந்த தலைவர்கள்லாம் அவங்க நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி இது. சமூக நீதியை பின்பற்றுவதற்கு போராடுகிற ஒரு கட்சி. அந்த கட்சி இப்போ என்னன்னா வேற வழி இல்லை, திமுகவில் சிக்கி சின்ன பின்னமாகிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த தேர்தலில் அவங்களாம் இங்கே நிற்க மாட்டாங்க. அதை நான் உறுதியாக சொல்கிறேன். இடஒதுக்கீடு பிரச்சனையை மையமாக வைத்து தமிழ்நாட்டு அரசியலை இவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் திராவிட முன்னேற்ற கழகம் காணாமல் தோற்கடிக்கப்படும் என்பது வரலாற்று உண்மை. அதனால் இவங்க எடுக்கவே மாட்டாங்க. இவங்க இருக்கிறவது நடக்காது. நான் கேட்குறேன், காங்கிரஸ் கூட்டணி தானே உங்களோட? ஆமாம். கர்நாடகாவில் மட்டும் காங்கிரஸுக்கு கணக்கெடுப்பு நடத்துது, உங்களுக்கு என்ன வலிக்குது? உங்கள் கூட்டணி தானே இங்கே எடுக்குது. இப்போ இங்கே நீங்கள் எடுக்க வேண்டியது தானே. அங்கே பிஜேபி ஆளலையே, புரியுதுங்களா? ஆமாம். அப்போ நான் சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ்ஸின் மறு உருவம், ஆர்எஸ்எஸ்னுடைய மறு வடிவம் திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க நேரடியாக சாமியை கும்பிடுவாங்க, நேரடியாக இல்லாத பொய் கதையெல்லாம் பேசுவாங்க. அப்புறம் வந்து ராமருக்கு அணில் பாலம் போட்டு கும்பிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தா 10,000 கொண்டாடி தாசரத்துக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஏற்றுக்குவாங்க. திமுக எடுக்காத கணம், குறிப்பாக திமுக என்றாலே கலைஞர் அவர்களுடைய குடும்பம் தான். அவருடைய சமுதாயம் மிகவும் சொற்பளவில் 10,000 கூட இருக்காது அப்படின்லாம் விமர்சனங்கள் வருது. ஸோ இதில் தெரிஞ்சு போயிடும், இவ்வளவு சொற்பளவில் இருக்கக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க 2 பேரும் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அதில் 10க்கு எம்பி இப்படிலாம் இருக்காங்கன்னு இந்த கேள்வி வந்துடக்கூடாதுன்ற ஒரு காரணம் ரொம்ப ஆணித்தரமா இருக்கும். நல்ல கேள்வி. நான் அதுக்கு தான் முதவே சொன்னேன், அரசியலிலும் இடஒதுக்கீடை பின்பற்றுங்கன்னு நான் சொன்னேன். அதாவது வந்து ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆரியர்களே புகுந்திருக்கிறார்கள். அது தெரியுமில்ல உங்களுக்கு. அதிமுகவில் புகுந்தா பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க வந்து சமூக நீதி பேச மாட்டாங்க, அவங்க வந்து பெரியார் கொள்கையை போதிக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் காலத்திலேருந்து அதிமுகவிற்கு ஒரு கொள்கை இல்லை, ஆனால் கொள்கை உள்ள தலைவன். ஏன் தெரியுமா? தமிழீழம் பிறப்பதற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்ட தலைவன் எம்ஜிஆர் அவர்கள். அங்கே கொள்கை இருக்கு. கொள்கையே சொல்லாத ஒரு கட்சிக்கு கொள்கையோடு நடந்த கட்சி அதிமுக. நீங்கள் 1000 கொள்கை சொல்றீங்க. இன்னைக்கும் சாதிகளுக்கு என்று தனித்தனி சுடுகாடுகள் இந்த மண்ணில் இருக்கிறது என்றால் சமூக நீதியை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதி இல்லை. ஒன்று நீங்கள் கேட்டீங்க பாருங்க, 10% இருக்கிற 10,000த்துக்குள்ள இருக்கிற மக்கள் அடிப்படையில் ஒரு 30 பேர் கொண்ட குடும்பத்துக்குள்ள முதலமைச்சர், துணை முதலமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு 3-4 பேர், சட்டமன்ற உறுப்பினர்கள் வேற. இது இல்லாமல் அந்த குடும்பத்துக்குன்னு வந்து அல்ஜா குல்ஜா வேலையெல்லாம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் அதிகாரத்தில் பதவி. இதுதான் நீங்கள் சொன்னீங்கல்ல, ஏன் கணக்கெடுக்க மாட்டாங்க? கணக்கெடுத்துனா மாட்டினாங்க, எடுக்கவே மாட்டாங்க. இந்த தாழ்த்தப்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். ஆனால் அதிகபட்சம் கொடுக்குற தொழிலாளர் நலத்துறை கொடுப்பான் அவருக்கு. அதுக்கப்புறம் ஆதி திராவிட நலத்துறையை கொடுப்பான். ஏன் நிதித்துறையை கொடுவேன்? ஏன் போக்குவரத்து துறையை கொடுவேன்? ஒரு பொதுப்பணித்துறையை கொடுவேன், ஒரு பொதுப்பணித்துறை. ஏன்னா அதெல்லாம் கொடுத்து அவன் சம்பாரிச்சா நம்மளை கேள்வி வைப்பான். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த காரணத்தின் அடிப்படையில் தான் அந்த மக்களை இன்றளவும் அடிமை அமைச்சர்களாக வைத்திருக்கிறது திமுக. அது வந்து அதான் இல்லை. நீங்கள் நிறைய பேர் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதிகமாக தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வன்னியர் சமுதாயம் மிகப்பெரிய ஒரு சமுதாயம், அதை தாண்டி பட்டியலின சமுதாயம் மிகப்பெரிய சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் பார்க்கப்படுது. ஆனால் இவங்களை தாண்டி அமைச்சராக இருக்கக்கூடியவங்களில் அதிகபட்சம் யார் இருக்கிறா? தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்களே அதிக அளவில் ஒரு பட்டியல் இருக்கு. 11 அமைச்சர்கள் வந்து பிறமொழி அமைச்சர். அதை தான் கேட்குறேன் நான். இதுதான் இவங்க தமிழ் தேசியம் பேசுவானுங்க. நான் கேட்குறேன், தமிழர்களுடைய தேசம் எது? அது வரையறுக்கப்பட்டிருக்கிறதா? வரையறுக்கப்பட்ட எல்லை கோடுகளில் தமிழ் தேசியம் பேச முடியுமா அப்படிங்கிற கேள்வியை வைக்க மாட்டாங்க. எல்லை இல்லாமல் தான் இருக்குது. எல்லை இல்லாமல் இருக்கிற தேசியத்தை தான் இவங்க தூக்கி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் எல்லை வேண்டும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தமிழர்களுடைய எல்லை கிடைத்தால் மட்டுமே நாம் தமிழ் தேசியம் பேச முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம பேசுறதெல்லாம் வெற்று பேச்சு, ஏதோ நம்ம அடையாளப்படுத்தி கொள்ளுகிற பேச்சா. அந்த பேச்சின் காரணமாக தான் 11 பேர் இப்போ அமைச்சர்களாக இருக்காங்க. ஒருவேளை அகண்ட தமிழகமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்கு. மொழி தெரியாத அமைச்சர்களே தமிழ்நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். கையெழுத்து போட தெரியாத அமைச்சர்கள்லாம் இங்கே ரவுடித்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறார், தெரியுமில்ல உங்களுக்கு?
சேகர் பாபுன்னு ஒருத்தர். அவர் தமிழ் படிப்பதே அரிதிலும் அரிது. இந்த மாதிரி தான் இவங்க கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடம் அப்படின்லாம் பேசுவாங்க. தமிழ்நாடு மிகப்பெரிய சிக்கலில் தவித்து கொண்டிருக்கிறது 5 ஆண்டு காலம். அதை உடைத்தெறியப்பட வேண்டும். அப்பொழுதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஒரு நாளும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மாட்டாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு இவங்க ஆண்டு? இவன் 30 வருஷம் ஆண்டிருக்காங்க. 6 தடவை என்னமோ ஆண்டிருக்காங்க. அதிமுகவும் ஆண்டிருக்கு 30 வருஷம். 60 வருஷத்தை இந்த 2 திராவிட கட்சியிலும் ஆண்டிருக்கிறது. இதுவரை அதற்கான முயற்சிகளை முன்னேற்பாடுகளை செய்ததா இல்லை. மருத்துவர் ராமதாஸ் போராட்டம் நடத்தினா இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க. அதிகமான ஒரு பக்கம் போராடினா அதில் உள்ஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க, இடஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட இடஒதுக்கீடுகளை பின்பற்றுமா இந்த தில்லு முள்ளு கட்சி, திமுக கட்சி அல்லது திராவிட மாடல்? இதில் 2.0 வேற. அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 32 ஆணவ படுகொலை நடந்திருக்குல்ல, இன்னி 5 வருஷத்துக்கு 62 படுகொலைகள் நடக்கும். அதான் 2.0. 6876 படுகொலைகள் நடந்திருக்குல்ல, அதை அப்படியே 2 ஆக்கிக்குங்க. அதான் 2.0. அடுத்து 2.0 என்னன்னு சொல்கிறேன், பெண்களுக்கு மகளிர் பேருந்து இலவச திட்டம். பேருந்து மகளிருக்கு இலவசம், அப்புறம் எதுக்கு டிக்கெட்டு? அந்த பேப்பரில் கொள்ளையடிக்கிறது. அடுத்து ஆடவருக்கும் இலவச பயணச்சீட்டு. இழுத்து மூடுங்க, ஊற்றி மூடுங்க. 1000 ரூபாய் திட்டம். ஏற்கனவே 800 ரூபா ஒயின் ஷாப்புக்கு போகுது, 200 ரூபா தான் குடும்பத்துக்கு போகுது. இப்போ ஆண்களுக்கும் 1000 ரூபாய் திட்டம், 1000 ரூபாயும் ஒயின் ஷாப்புக்கு போகுது. இதுதான் 2.0. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ 2.0னா அதுதான் நான் என்னுடைய பார்வையில். அப்புறம் இன்னொன்று நடக்கும். நெல் கொள்முதல் நிலையங்களில் மானாவாரியாக அடையப்பட்டிருக்கிற மூட்டைகள் திருவாரூரில் முளைத்திருப்பதை விஜய் பேசிட்டார். சரிங்களா? நான் சொல்கிறேன், புதுக்கோட்டை, தஞ்சை, நாகப்பட்டினம், அதே மாதிரி ராமநாதபுரம் போன்ற 19 மாவட்டங்களில் இதுவரை நெல் குடோன்கள் இல்லை. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கங்கிறத நான் கேள்வியாக வைக்க விரும்புகிறேன். இதான் 2.0. ஓகே சார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க 40 கட்சிகளுக்கு மேலே தமிழ்நாட்டிலேயே எதுக்கு அந்த கட்சி இருக்குது? அப்போ எல்லாம் லெட்டர்பாடு கட்சி தானா? குறிப்பாக அதில் சில ஆட்கள் எம்எல்ஏக்கள்லாம் கூட இருந்து நம்ம அதை பார்க்க முடிஞ்சது. என்ன ஜவாஹூரில்லா மனிதநேய மக்களுக்கு. ஆமாம், இவர் 9 வருஷமாக பிற கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்து போட்டியிடுவதாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அன்சாரி அந்த இஸ்லாமிய கட்சி ஒன்று வச்சிருக்கிறாரு. அந்த கட்சி பேரே நம்மளுக்கு இன்னும் விளங்கலை. அதுவும் தடை செய்யப்பட்டாச்சு. இப்போ சாதிய கட்சிகளுக்கு விழுந்த சவுக்கடி தேர்தல் கமிஷனை பாராட்டுகிறேன். ஆனால் தேர்தல் கமிஷன் ஒரு தில்லுமுழு வேலையை பாஜகவுக்கு ஆதரவாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறத ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு பீகார் வட மாநிலங்களை போட்டு நொறுக்கி எடுத்துக்கிட்டு இருப்பதை நம்ம வரவேற்கணும். இப்போ இங்கே பாருங்க, கிருஷ்ணசாமியினுடைய கட்சி, ஜான் பாண்டியன் கட்சி எல்லாம் காலி. கொங்கு தேச மக்கள் கட்சியா, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இந்த ஈஸ்வரன் ஒருத்தர் ஜாதி ஈஸ்வரன், அந்த ஆளு கட்சியும் காலி. இங்கேனா அந்த புதிய புரட்சி தமிழகமா, அதுவும் காலி. புதிய பாரதம், புரட்சி பாரதமா, அதுவும் காலி. இந்த அங்கீகரிக்கப்பட்டு தேர்தல் கமிஷனில் போய் எங்கள் கட்சியை அங்கீகரின்னு சொல்லிட்டு தேர்தலையே 8 ஆண்டுகளுக்கு நிப்பாட்ட முடியாத கட்சிகள் தேர்தல் ரத்து. 8% வாக்கு வாங்கியிருக்கணும், இல்லை 8 எம்எல்ஏக்களை பெற்றிருக்கணும், இல்லைன்னா 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கணும். ஆனால் இதில் மறுமலர்ச்சி திமுக கொஞ்சம் விதிவிலக்காக தப்பிச்சுக்கிட்டாங்க. தீப்பெட்டி சின்னத்தில், திருச்சி சின்னத்தில் போட்டிட்டதுனால அவங்க தேர்தல் கமிஷனில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் கமிஷனில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும் தேர்தல் சின்னம் அங்கீகரிக்கப்படலை. மாம்பழப்பேரில் தெரியுமில்ல உங்களுக்கு. இப்படி தான் கதை போய்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் 42 கட்சிகள் மொத்தம். இதில் இந்த நாடானா காமராசர் பெருந்தலைவர் காமராசர் மக்கள் கட்சின்னு ஒருத்தர், என்ஆர் தனபாலன் ஒருத்தர் வச்சுருக்கிறார். அந்த கட்சியும் முடிஞ்சு போச்சு கதை. அந்த ஜாதிய கட்சிகளாக இருந்த இந்த உதிரி கட்சிகள் தன்னை மிகைப்படுத்திக் கொள்வதற்கும் தன் ஜாதியை வளர்ப்பதற்கும் அந்த அது என்ன சொல்லுவாங்க, கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கும் உருவாக்கப்பட்ட கட்சி எல்லாம் காலி இந்த விஷயத்தில். ஆனால் அவர்களுக்கு ஒரு மாற்று முறை இருக்கிறது. என்னென்னா, மீண்டும் அவர்கள் தேர்தல் கமிஷனில் தங்களுடைய கட்சியின் பெயரை பதிவு செய்யணும். பதிவு செஞ்சால் மட்டும் பத்தாது. இந்த 8 வருஷத்துக்கு அவங்க இப்படி கூட்டணியோட போட்டியிடலாம். நான் கேட்குறேன், இந்த கட்சியில் நான் இன்னொரு செய்தி, இந்த கிருஷ்ணசாமி, அந்த ஜான் பாண்டியன், அதுக்கப்புறம் இந்த புரட்சி பாரதம், இது போன்ற சாதிய கட்சிகள் எல்லாம் இப்போ அதிமுக அல்லது திமுகவில் சவாரி செய்வாங்க. இப்போ அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவங்க ஏன் உங்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே இரட்டை சின்னத்திலையுமே போட்டியிட வச்சாங்கிறது இப்போ புரிஞ்சிருச்சா? ஆனால் இதை விடுதலை சிறுத்தைகள் கொஞ்சம் சட்ட நுணுக்கமாக, அவர் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தாலும் கூட
2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றாங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து இந்த விழுப்புரம் தொகுதியில் வந்து விடுதலை சிறுத்தைகளின் மாநில பொதுச் செயலாளர்னு சொல்லுவார். கரவேட்டி கட்ட மாட்டார், கட்சி வேட்டி கட்ட மாட்டார். அவர் அம்பேத்கரை விட மேன்மை தலைவராக அவர் நினச்சிக்கிட்டு உலாவுவார். விழுப்புரத்துக்கு போனால் திருப்பி அடிச்சிருவாங்க, அந்த அளவுக்கு தான் அவருக்கு வேண மரியாதை. காரில் கொடி கட்ட மாட்டார். அப்படி ஒரு ஆள் திமுக சார்பில் நின்று முதல் தடவை ஜெயிச்சார். இந்த தடவை நல்வாய்ப்பாக மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் இல்லை நாங்கள் 2 தொகுதியிலுமே வந்து பானை சின்னத்தில் நிற்கிறோம்னு சொன்னதுனால விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றதற்கு பிறகு தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது. ஆக தமிழ்நாட்டின் ஓட்டை, உடசல், ஈயம், பித்தாளை, பேரிச்சம்பளம் என்று சொன்ன கட்சிகளுக்கெல்லாம் தேர்தல் கமிஷன் தடை போட்டிருந்தாலும் ஒரு வாய்ப்பை அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறது. மீண்டும் பதிவு செய்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு 8 ஆண்டுகளுக்கு அவர்கள் போட்டியிடாமல் திமுக மற்றும் அதிமுகவோடு சவாரி செய்யலாம். இப்போ பாருங்க, சவாஹுரிலா எம்எல்ஏ சரிங்களா, இப்போ அவர் வந்து திமுக எம்எல்ஏ தான். இப்போ வேல்முருகன் இருக்கிறாரு, அவரும் திமுக எம்எல்ஏ தான். அந்த பக்கம் புரட்சி பாரதம் பார்த்தீங்கன்னா அவர் அதிமுக எம்எல்ஏ. இப்படித்தான் இவர்களால் வந்து இப்போ கொங்கு ஈஸ்வரன் திமுக எம்எல்ஏ. இவர்களால் இப்படித்தான் பரிணமிக்குமே ஒழிய, ஆனால் தேர்தல் கமிஷன் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது. மத்திய அரசு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சாதிய கட்சிகளுக்கு தடை செய்யுங்கள், செய்யுமா? சாதிய கட்சிகளை தடை செய்யப்படணும். இவங்களால தான் தமிழ்நாட்டிற்கு பேராபத்து இருக்கிறது. தமிழ்நாடு அரசே அதை முன் வந்து சாதிய கட்சிகளுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற கட்சிகள், தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்படாத அந்த கட்சிகளை எல்லாம் நீங்கள் தடை போடுங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். யாராக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டிற்கு சாதிய கட்சிகளை தடை செய்தால் மட்டுமே ஒரு தமிழ் தேசியத்திற்கான தளத்தை உருவாக்க முடியும். இப்போ இங்கே வந்து திமுக, நான் ஏற்கனவே சொன்னதை போல் இங்கே வந்து நிச்சயமாக அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மாட்டார்கள். அதை பற்றி சிந்தனையும் செய்ய மாட்டார்கள். அப்படி செய்தால் அவர்களுக்கு படுதோல்வி, செய்யாவிட்டாலும் படுதோல்வி, செய்தாலும் படுதோல்வி. ஆகையால் 2026 களங்காண இருக்கிற இந்த தேர்தல் மக்களால் மகத்துவம் பெறுகிற ஆட்சி அமையப் போகிறது என்பதில் மாற்று கருத்து. ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.